சென்னையில் சிறுமியை ராட்வைலர் நாய்கள் கடித்து குதறிய சம்பவத்தில் அந்த நாய்கள் குறித்து பலமுறை எச்சரித்தும் உரிமையாளர் அஜாக்கிரதையுடன் செயல்பட்டதும் அந்த நாய்கள் ஆக்ரோஷமாக இருப்பதை அவர் பெருமையாக கருதியதும் முக்கிய காரணம் என அக்கம்பக்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் பூங்காவிற்கு வாக்கிங் அழைத்து வரப்பட்ட 2 ராட்வைலர் நாய்கள் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை கடித்து குதறி காயப்படுத்திய சம்பவம் பெரும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. ஆக்ரோஷமான நாய் இனமாக கருதப்படும் ராட்வைலர் நாய்களை அதன் உரிமையாளரான வெங்கடேஸ்வரன் வாய்ப்பூட்டோ சங்கிலியோ இல்லாமல் பூங்காவில் அவிழ்த்து விடுவதும் அதை அக்கம்பக்கத்தினர் கண்டித்தும் கண்டுகொள்ளாமல் இருப்பதையும் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். சிறுமியை காயப்படுத்திய இதே நாய்கள் இதற்கு முன்னர் பலமுறை சாலையில் செல்வோரை கடிக்க துரத்தி இருக்கின்றன. இதுகுறித்து வெங்கடேஷின் தந்தை புகழேந்தியிடம் பலமுறை புகார் சொல்லியும் அவர் மிக அசட்டையாக இருந்து வந்துள்ளார். மேலும் தனது ராட்வீலர் நாய்கள் ஆக்ரோஷமாக இருப்பதையும் தனது நாய்களை வாக்கிங் அழைத்து வரும்போது மற்றவர்கள் பயந்து ஒதுங்கி செல்வதையும் வெங்கடேஷ் பெருமையாக கருதி வந்துள்ளார். இந்நிலையில்தான் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யும் அளவுக்கு ராட்வீலர் நாய்கள் கடித்து குதறி இருக்கின்றன.